வானத்தை தொட்டபடி அமைதியாக நிற்கும் மலை, உச்சியில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் பரமன். இது வைணவ சமயத்தின் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். ஒரே தளத்தில் இறைவன் நின்ற, இருந்த, கிடந்த, நடந்த என 4 நிலைகளில் நமக்கு காட்சி தருகிறார். ஆமாங்க, இது சென்னைக்கு அருகில் உள்ள திருநீர்மலை திவ்ய தேசம். அடிவாரத்தில் நீர்வண்ண பெருமாள் நின்ற கோலத்திலும், மலையின் மேல் ஸ்ரீரங்கநாதர் கிடந்த திருக்கோலத்திலும், உலகளந்த திருவிக்கிரமன் நடந்த திருக்கோலத்திலும், யோக நரசிம்மர் அமர்ந்த திருக்கோலத்திலும் அருள்பாலிக்கிறார். திருநீர்மலை என்றால் நீர் சூழ்ந்த மலை என்று பொருள். ஒரு காலத்தில் இந்த மலை முழுவதும் வெள்ள நீரால் சூழப்பட்டிருந்ததால் இந்த பெயர் ஏற்பட்டதாக ஸ்தல புராணம் கூறுகின்றன. மேலும் திருமங்கை ஆழ்வார் மற்றும் பூதத்தாழ்வார் இருவரும் இந்த தலத்தில் போற்றி மங்களாசனம் செய்துள்ளனர். திருநீர்மலை திருமண தடைகள் நீங்கவும், குடும்ப ஒற்றுமை நிலைக்கவும், மன அமைதி கிடைக்கவும் பக்தர்கள் அதிகமாக வழிபடும் தலமாக விளங்குகிறது. நீர் சூழ்ந்த மலையின் நின்ற நாராயணன் நெஞ்சம் சூழ்ந்த கவலைகளை கரைக்கும் கருணை கடலானான். ஒரே தலத்தில் 4 திருக்கோலங்கள், ஒரே தரிசனத்தில் பலன்களும் 4 மடங்கு. ஆமாங்க, ஹாய், நான் உங்கள் மிஸ்டர் ஜே.